எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு முருங்கைக்கீரை கூட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நிறைய பேருக்கு முருங்கைக்கீரைனாலே பிடிக்காது, ஆனால் உடம்புக்கு அது ரொம்ப நல்லது. இப்போ முருங்கைக்கீரையை நம்ம பொரியலாக பண்ணி சாப்பிட்டோம்னா அந்த இலை எல்லாம் ஒட்டி பிடிச்சிக்கும், நிறைய இலை சேர்ந்து ஒட்டி பிடிச்சிக்கும். அந்த மாதிரி சாப்பிட்றது நிறைய பேருக்கு பிடிக்காது. இந்த மாதிரி கூட்டாக செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிக்காதவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேன் சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணிவிட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பூன் உளுந்து பருப்பு போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்குனது அதை போட்டுக்கலாம். அப்புறம் 2 பச்சை மிளகாய். லைட்டாக வெங்காயம் வதங்கின உடனே ஒரு கைப்பிடி அளவு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பை நான் ஆல்ரெடி கழுவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு ஊற வைக்கணுன்னெல்லாம் அவசியம் இல்லை, அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இல்லை உங்களுக்கு சீக்கிரம் வேகணும் அப்படின்னா குக்கரில் கூட நீங்கள் வச்சு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 3 பூண்டு இடித்தது அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒருக்கா கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க. பாருங்கள், நான் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் வேக வச்சேன். இது வந்து ஹாஃப் குக் ஆகிடுச்சு, ஆனால் இன்னும் கொஞ்சம் கூட வேகணும். மறுபடியும் மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் போல் இன்னும் வேக வைக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இப்போ நல்லாவே வெந்திருக்குது. பாருங்கள், பாசிப்பருப்பு நல்லாவே வெந்திருக்குது. இப்போ நம்ம முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை எடுத்து கழுவி வச்சுருக்கேன். நம்ம அதை இதில் சேர்த்துடலாம். முருங்கை இலை போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. இப்போ அடுப்பை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு முருங்கைக்கீரை கொஞ்சம் நல்லா வெந்து வந்துடும். கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா இதில் 3/4 கப்பு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா இதுக்கு மேலே நம்ம தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோம். அப்போ தான் நம்ம தண்ணி ஊற்றினா தான் கூட்டு மாதிரி நமக்கு வரும். நம்ம ஃபஸ்ட்டே பருப்பு வைக்கும்போதே எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டோம்னா அந்த பருப்பெல்லாம் பொங்கி பொங்கி கீழே சிந்தும் நிறைய. அதனால நம்ம இப்போ மறுபடியும் 3/4 கப்பு தண்ணி ஊற்றி அதை கொஞ்சம் கொதிக்க வர வைக்கலாம். கொதி வந்ததுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுடுங்க. மூடி வச்சுட்டு 1 நிமிஷம் வேக வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட முருங்கைக்கீரை கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் அடுத்த வாட்டி முருங்கைக்கீரை வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எல்லாருக்கும் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மாதவாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.